ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் டிபி அதாவது ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி ஹைட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிபியை வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஹைட் பண்றதா இருந்தாலும் ஹைட் பண்ணலாம், அல்லது குறிப்பிட்ட சிலருக்கு ஹைட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டாப்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல செகண்ட் இருக்கக்கூடிய பிரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல செகண்ட் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ஹூ கேன் see my ப்ரொஃபைல் போட்டோக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். எவ்ரிஒன், மை கான்டாக்ட் எக்ஸப்ட் நோபடி. இதுல லாஸ்ட் இருக்கக்கூடிய நோபடியை செலக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க வச்சிருக்க ப்ரொஃபைல் போட்டோ யாருக்குமே காட்டாது, அதாவது ஹைட் ஆகிரும். குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் வாட்ஸ்அப் டிபியை ஹைட் பண்றதா இருந்தா மை கான்டாக்ட் எக்ஸப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுமே இதே மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல வாட்ஸ்அப் கான்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதுல யாரெல்லாம் உங்க வாட்ஸ்அப் டிபியை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணலாம். நீங்க செலக்ட் பண்ண அந்த நபர்களுக்கு மட்டும் உங்க வாட்ஸ்அப் டிபி ஷோ ஆகாது. செலக்ட் பண்ணாத மத்த எல்லாருக்குமே வாட்ஸ்அப் டிபி காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.